நிலச்சரிவு ஏற்பட்ட திருவண்ணாமலையின் பருந்து பார்வை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், விவரங்கள். சிவரஞ்சனி, குறிப்பாக திருவண்ணாமலையினுடைய மகாதீபம் ஏற்றக்கூடிய மலைப்பகுதிகளில் நாம் தற்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில மலையினுடைய மைய பகுதியில ஏற்பட்ட அந்த நிலச்சரிவினுடைய பிரத்யேக காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் குழுக்கள் அனுப்பி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாகவே பக்தர்கள், குறிப்பாக திருவண்ணாமலையினுடைய பாரம்பரியமாக தொடர்ந்து இந்த மகாதீபத்தின் பொழுது பங்கேற்கக்கூடிய ஏராளமான லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்றால் இந்த பாதை தற்போது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறத இந்த காட்சிகள் மூலமாகவே புரிந்து கொள்ள முடியும். மலையினுடைய மைய பகுதியில குறிப்பாக 500 மீட்டருக்கு இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு நிலச்சரிவினுடைய தாக்கத்தை அப்படியே சரிந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக பெரிய பெரிய பாறைகள் இந்த பகுதியில சரிந்திருக்கிறது. குறிப்பாக இதன் காரணமாக வரக்கூடிய பாதைகளிலும் ஆங்காங்கே தற்போது இந்த ஈரப்பதத்துடன் ஒரு சூழலை நேரடியாக பார்க்கிறோம். எனவே பக்தர்கள் இந்த முறை யாரும் அனுமதிக்கப்படவில்லை. அதே போல திருப்பணியில் செய்யப்படக்கூடிய, அதாவது மகாதீபத்தை மேலே ஏற்றக்கூடிய நபர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு மட்டும் தற்போது இந்த உரிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டு தற்போது மேலே அனுமதிக்கப்பட்டு அவர்கள் அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல வழிநெடுக்க அந்தந்த பகுதிகளில் வனத்துறையினுடைய முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பல இடங்கள்ல முழுமையாக அந்த சோதனைகள் செய்யப்பட்ட பிறகு மேலே அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த நிலச்சரிவு பகுதியினுடைய பிரத்யேக காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல குறிப்பாக இந்த பகுதியிலிருந்து மற்றொரு அருகில் இருக்கக்கூடிய மலையில் தான் அந்த உயிரிழப்புகள் ஏற்பட்ட பகுதியாக இருக்கிறது. எனவே மிக அருகில் மற்றொரு நிலச்சரிவு ஏற்பட்டதன் காரணமாக இந்த பகுதியில ஏறக்கூடிய மக்களுக்கும் தற்போது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாகவே பார்க்க முடிகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் 4 வழிச்சாலை அருகே குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் அத்தியாவசிய தேவைகளை மக்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடிகிறதா? சிவரஞ்சனி, அதாவது தென்காசி மாவட்டத்தில் அதாவது நேற்று இரவு பெய்த மழை தொடர்ந்து தற்போது வரை மழை என்பது வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் பல பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்து மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் ஆலங்குளத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில், அதாவது ஆலங்குளத்தில் இருந்து அதாவது தென்காசி திருநெல்வேலி தேசிய அதாவது 4 வழிச்சாலை திட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு அமைக்கப்பட்டுள்ள அதாவது கழிவுநீர் வாய்க்கால் செல்லக்கூடிய பாதையில் சரியாக அமைக்கப்படாத நிலையில் தற்போது பெய்து வரும் கனமழையின் காரணமாக அந்த தண்ணீரானது குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்துள்ளது. மேலும் அங்குள்ள மளிகை கடை, அதே போல விளையாட்டு கூடம் என அனைத்து பகுதிகளிலுமே வெள்ள நீர் புகுந்துள்ளதால் அந்த பகுதி மக்கள் தற்போது கடும் அவதியடைந்து வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அந்த பகுதி மக்களிடம் நம்ம கேட்டபோது, அதாவது 4 வழிச்சாலை திட்ட பணிகள் முறையாக அந்த வாறுகால் அமைக்கக்கூடிய பணிகள் சரியாக மேற்கொள்ளப்படவில்லை எனவும், அந்த பகுதியிலிருந்து செட்டியான்குளத்திற்கு செல்லக்கூடிய பகுதிக்கு தண்ணீர் செல்லக்கூடிய மதகுகளை அதாவது 10 மதகுகளுக்கு மேலாக அமைக்கக்கூடிய சூழ்நிலையில் அதில் குறைவான மதகுகளை அந்த கால்வாயில் அமைத்துள்ள சூழ்நிலையில் அந்த தண்ணீர் அங்கு செல்ல முடியாத நிலையில் குடியிருப்பு பகுதிகளுக்கு தற்போது வெள்ள நீர் பூந்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதியில் தற்போது அதற்கான தண்ணீரை வடிவதற்கான முன்னேற்பாடு பணிகளையும் தற்போது செய்து வருகின்றனர். இருப்பினும் அந்த பகுதி மக்கள் வெள்ள நீர் புகுந்துள்ள நிலையில் கடும் பாதிப்படைந்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில். சென்னை மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடபெரும்பாக்கம் பிரதான சாலை மூழ்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கண்ணியப்பனிடம் கேட்கலாம். கண்ணியப்பன், மாற்று வழிகள் ஏதேனும் உள்ளதா? என்ன நிலவரம்? குறிப்பாக சிவரஞ்சனி, திருவள்ளூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமான அந்த புழல் இருந்து இங்கிருந்து சென்னையின் குடிநீர் தேவைக்காக தண்ணீர் பயன்படுத்தக்கூடியது. அந்த புழல் ஏரிக்கு தற்போது நீர்வரத்து கணிசமாக உயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை 500 கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த திறக்கப்பட்ட நீரானது அங்கிருந்து பயணித்து அங்கு சுற்றி இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வழியாக
வடபெரும்பாக்கம் மிகவும் தாழ்வான பகுதி, மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த வடபெரும்பாக்கம் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் மிகப்பெரிய வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு மழைக்கும் இந்த பகுதியில புழல் ஏரியிலிருந்து நீர் திறந்து விடும் பொழுது இங்க இருக்கும் சுற்றுவட்டார கிராமங்கள் மூழ்குவதும், வடபெரும்பாக்கம் அதாவது குடோன்கள் லாரிகள் அதிகம் சென்று வரக்கூடிய இந்த பகுதி, வடமாநில தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கிறது. குறிப்பாக ஒரு கண்டெய்னர் லாரிகள் எல்லாம் சென்று வரக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு 3 அடி உயரத்திற்கு தண்ணீர் சாலையில் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. அந்த நீரில் உடைமைகளை எடுத்துக்கொண்டு அங்கு இருப்பவர்கள் வெளியே வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. இது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். இந்த பகுதி முழுவதும் ஒவ்வொரு கனமழைக்கும் இந்த பகுதி வெள்ள நீரில் மூழ்கிறது. இதற்கு முறையான கால்வாய்கள் அமைத்து இந்த புழல் ஏரியிலிருந்து வெளியே செல்லக்கூடிய நீர் இங்கிருந்து வடசென்னை வழியாக கடலில் கலப்பதற்கு முறையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். மாவட்ட நிர்வாகம் புழல் ஏரி நீர் திறப்பிற்கு முறையான எச்சரிக்கை விடுத்து தொடர்ந்திருந்தாலும் கூட வேறு வழியே இல்லை என்கிற அளவுக்கு அந்த நீர் அந்த வடபெரும்பாக்கம் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சூழ்ந்து கொண்டு ஒவ்வொரு மலைக்கும் இது போன்ற சூழ்நிலை உருவாகிறது. சிவரஞ்சினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கன்னியப்பன்.